வாட்டர் பாட்டில் இல்லாம இங்க போகவே கூடாதுங்க. அங்க தெரிஞ்சுப்பாங்க ராஜா கோட்டை. செஞ்சி ராஜா கோட்டை என்ட்ரன்ஸ்ல ஒரு குட்டி பார்க்கும் கோவிலும் இருக்கும். அப்புறம் ஒரு டிக்கெட் கவுண்டர். கேட்குற கேள்விக்கு பொறுமையா ஆன்சர் பண்ற ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. அங்க டிக்கெட்டோட விலை 25 ரூபாய் தான். ஒரு பெரிய இந்திய கொடி பறக்கும். அங்க உங்களுடைய பேக்ஸ செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இருக்கு, ஆனா அதை பூட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் குதிரைகள் கட்டுற இடம், யானைகள் கட்டுற இடம், தானியங்கள் சேகரிக்கிற இடம், பெரிய குளம், அப்புறம் ஒரு கிணறு, சேதமடைந்த கோவில், இப்படி பல கட்டிடங்களை நம்ம அங்க பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மலை உச்சியில் இருக்கக்கூடிய கோட்டைக்கு போலான்னு கிளம்புனேன். நிறைய அறப்படிக்கட்டுகள் இருக்குங்க. இங்க பாருங்களேன், காலை முழுசா வைக்க முடியல. நிறைய இடங்கள்ல படிக்கட்டுகளே கிடையாது. பார்த்து நிதானமாக தான் போகணும். அங்கங்க இலைப்பாறக்கு மண்டபம் இருக்கு. அப்புறம் ஒரு பெரிய பீரங்கி இருக்கு. உச்சிக்கு போற வழியிலையும் குளம், கோவில்லாம் இருக்கும். ஆனா கோவில்ல சாமி சிலைகள் இருக்காது. தயவு செஞ்சு தனியா போக வேண்டாம், யாரையாவது கூட துணைக்கு கூட்டு போங்க. சில இடங்கள்லாம் டிக் டிக் மூமெண்ட் தாங்க, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமானது, அங்க குரங்குகள் அதிகம். ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓ, குகை போல வௌவால் நாத்தடிக்குதுங்க. கிறுக்கு பசங்க கிறுக்கிய கிறுக்கல்களை படிச்சுட்டே மேல போனேன். இதுதான் கமலக்கன்னியம்மன் கோவில். எப்படி கட்டியிருக்காங்க பாங்களேன் அந்த காலத்துல. பா, செம்ம பிரம்மாண்டமா இருக்குங்க. இதுக்கு மேல போக அலோவ் பண்ணல. பாலம் உடஞ்சிருக்காமா. 3 மாசமா டெண்டர் விடுறாங்க, எந்த கான்ட்ராக்டரும் வந்து சரி பண்ண வரலையாமா. சோ என்னால உச்சிக்கு போக முடியல. கீழே இறங்குறதாங்க பயமா இருக்கு. பாலம் ரெடி ஆனதோ கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் மேல உச்சி வரைக்கும் போறோம். பாய்.